ஸோ ஆன்லைனில் நிறைய பேர் வந்து எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கே பயப்படுவாங்க. ஸோ ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி. ஸோ நம்ம வாங்குற எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸில் ஏதோ ப்ராப்ளம் வந்தால் வாரண்ட்டி எப்படி வந்து கைட் பண்ணுறது தான் நிறைய பேர் வந்து டவுட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து எடுத்தடிச்சது கஸ்டமர் கேருக்கு எப்படி வந்து காண்டாக்ட் பண்ணேன், எப்படி வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறேங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் வாங்குற எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த டெக்னீஷியனாகவே இருந்தாலும் உங்களுக்கு அந்த வேலை தெரிஞ்சிருந்தாலும், எக்ஸாம்பிள் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லை ஓவன் உங்களுக்கு அது தெரிஞ்சாலுமே நீங்கள் அதை கை வச்சிங்க அப்படின்னா வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து எதில் பர்ச்சேஸ் பண்ணீங்க, அமேசான், ஃப்ளிப்கார்ட் எதில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணணும். அவங்ககிட்ட நீங்கள் வந்து சேட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் லாங்குவேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ், மலையாளம் நீங்கள் வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்ளம் என்னன்றதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ கால் கட் பண்ணிக்க முடிக்கிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ உடனேலாம் வரமாட்டாங்க, ஒரு 5 to 6 days ஆகும். ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு, ஒரு 5 to 6 days வந்து ஆச்சு. ஸோ கஸ்டமர் கேர் சப்போர்ட்லேருந்து எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் பேசிவிட்டு என்ன ப்ராப்ளம்ன்றது நான் வந்து சொன்னேன். கால் கட் பண்ணி முடித்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உஷா கம்பெனிலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்து வந்தது. ஒரு 2 daysக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க. உஷா கம்பெனி சைட்லேருந்து எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம்ன்றது டீட்டெயிலாக வந்து கேட்டாங்க. அந்த ப்ராப்ளத்தை நான் வந்து சொன்னேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஒரு டெக்னீஷியன் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் வந்து வந்தது. ஸோ அந்த டெக்னீஷியன் நம்பரோடு வந்தது. ஸோ அந்த டெக்னீஷியனுக்கு கால் பண்ணி நான் வந்து பேசினேன். ஸோ அவங்க வந்து 2 to 3 days வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்தாங்க. அந்த ஓவனும் வந்து பார்த்தாங்க. ஸோ ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு எதுவுமே ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் எதுவுமே காசு கொடுக்க வேண்டியதில்லை. அந்த வாரண்டியில் வந்து கிளைம் பண்ணிப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து டிப்ஸ் எதனா கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். மற்றபடி எந்த ஒரு ஃபீஸுமே இது வந்து கிடையாது. எனக்கு வந்து 2 years வாரண்ட்டி இருக்கிறதுனால அதில் வந்து கிளைம் பண்ணிப்பாங்க. ஸோ ஓவன், ஃப்ரிட்ஜ், டிவி இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுற டெக்னீஷியனாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ண முடியாது. அவங்க சைட்லேருந்து வந்து பார்த்து அவங்க வந்து அப்ரூவ் பண்ணால் தான் அந்த வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து வேலை தெரிஞ்சிருந்தாலும் ஸோ வாரண்ட்டி கிளைம் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து கை வைக்கக்கூடாது. ஸோ அவங்க சைட்லேருந்தே வந்து பார்த்து அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஆன்லைனில் தைரியமாக வந்து வாங்கலாம். தெரியாத வெப்சைட்டில் என்ன ஆர்டர் பண்ணும்போது தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்க்கணும். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட் வந்து காண்டாக்ட் பண்ணி நம்ம வந்து டீட்டெயில்ஸாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் வீடியோ நீங்கள் வந்து எடுக்கணும். ஓப்பன் பண்ணும்போது வீடியோ நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ எந்த பொருள் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலுமே அது சின்ன பொருள் இருந்தாலும் சரி, பெரிய பொருள் இருந்தாலும் சரி, அது நீங்கள் வீடியோ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரூஃபாக வந்து இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு எல்லாம் டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா, வீடியோ எடுக்கலை அப்படின்னா அவங்க வந்து ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து எதுவுமே வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, வீடியோ எடுங்க, ப்ரூஃப் வந்து வச்சுருங்க. ஸோ ரீசெண்டாக ஃப்ரிட்ஜும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ஓப்பன் பண்ணும்போது அதுவும் நான் வந்து வீடியோவை வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ எதுக்குன்னா எதனா ஒரு டேமேஜோ எதனா ஒரு ஸ்க்ராச்சஸோ இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரூஃப் ரொம்ப முக்கியம். ஸோ என்னோடய பிஸ்னஸுக்கு நான் தான் வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு ப்ரௌனிஸ் அண்ட் கேக்ஸ் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுங்க. 250 grams ஜஸ்ட் 250 rupees தான். ஆந்திரா, தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் ஜஸ்ட் 250 rupees தான். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.